3 வீடியோக்கள் வந்து பார்த்தேங்க. வயநாடு நிலச்சரிவு சம்மந்தமாக ஒரு அப்பா தன்னோட புள்ளன்னு நினைக்கிறேன், கை மட்டும்தான் இருக்குது, அதுக்கு வந்து கடைசி காரியங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஒரு குடும்பம், ஒருத்தர் வெளியில் போயிருக்காரு, திரும்பி வர பார்க்கும்போது குடும்பமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, உக்காந்து ஓன்னு அழுதுட்டுருக்காரு. துக்கம் தாழ முடியாமல் ஒருத்தர் வந்து அந்த வெள்ளத்தோட வெள்ளமாக எட்டி உள்ளே குதிக்கிறாரு. இப்போ இவங்களாம் என்ன தப்பு செஞ்சாங்க, என்ன ஈக்குவேஷன் வாழ்க்கையில்? ஒரு நைட்டு அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் 0 கொண்டு வந்துருச்சு வாழ்க்கை, எல்லாம் போய் இனிதான் தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் துக்கம். இப்போ உங்களுக்கு இருக்குல்ல, ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டான், சொந்தக்காரன் ஏமாற்றிட்டான், கடன் ஆகி போச்சு, எனக்கு வந்து மூஞ்சி வந்து இன்னும் பிரைட் ஆகலை, இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் துக்கம் கிடையாது, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. உட்காருங்க, உட்காந்துட்டு மனசுக்குள்ளே சொல்லுங்கள், டே உன் பிரச்சனையே இல்லைடா, இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல, போயிடுச்சா, ஓகே, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்றைக்கி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு 30 வயசா, 20 வயசா, 40 வயசா, 50 வயசா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் 65 ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் 72 ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் 15 ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். துக்கங்கிறது வயநாட்டில் நடந்ததில் அதுதான் துக்கம், அதுதான் துயரம். உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை. இந்த ரெண்டுக்கு நல்ல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. முன்னாடி போங்க, ஃபைட் பண்ணுங்கள், வாழ்க்கையை ஜெயிங்க தயவு செய்து.